அன்பினர்களே, ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஃபுஜாரா கடற்கரைக்கு அப்பால் நங்கூரமிட்டிருந்த நிலையில் நேற்று அடையாளம் தெரியாத நபர்களால் கைப்பற்றப்பட்ட அந்த கப்பல் ஹொண்டுராஸ் நாட்டு கொடியுடன் பயணித்த ஹொய் ஷுவான் என்ற கப்பல் என தகவல்கள் தெரிவிக்கின்றது. நாம் ஏற்கனவே வழங்கிய செய்தி தெரிவித்தோம் இல்லையா? அடையாளம் தெரியாத நபர்களால் ஈரான் எல்லைக்கு ஒரு கப்பல் நகர்த்தப்பட்டது என்று. அந்த கப்பல் தான் இது. அது வந்துட்டு ஹொண்டுராஸ் நாட்டு கொடியுடன் பயணித்த ஹொய்சாங் என்ற கப்பலில் அது முற்றுமுழுதாக மிதக்கும் ஆயுதங்கள் கொண்ட கப்பலாகவே அது பார்க்கப்படுகின்றது. கப்பலின் பெயர் ஹொய்சாங். பதிவு செய்யப்பட்ட நாடு ஹொண்டுராஸ் ஹேக் ஆஃப் கன்வீனியன்ஸ் என்று சொல்லப்படுகிறது. கப்பலின் இது ஒரு மீன்பிடி ஆராய்ச்சி கப்பல் என்று கூறப்படுகிறது. எனினும் சில பாதுகாப்பு வட்டாரங்கள் இது சரக்கு கப்பல்களை கடற்கொள்ளைகளிடமிருந்து பாதுகாப்புக்கான ஆயுதங்கள் மற்றும் உபகரணங்களை சேமித்து வைக்கும் ஒரு மிதக்கும் ஆயுத கிடங்கு ஃப்ளோட்டிங் ஆர்மரி என்று சொல்லப்படுகிறது. சம்பவம் நடைபெற்ற இடம் ஃபுஜாரா துறைமுகத்திற்கு வடகிழக்கே சுமார் 38 மைல் தொலைவில் நங்கூரமிட்டிருந்த போதுதான் இந்த கப்பல் ஈரானியர்களால் கைப்பற்றப்பட்டிருக்கின்றது. கப்பல் கைப்பற்றப்பட்ட பிறகு அதன் இருப்பிடத்தை காட்டும் சமிக்கைகள், அதாவது இந்த ஏஎஸ்ஐ சொல்லுவோம் இல்லையா, அவங்களோட சிக்னலுக்குள்ள அது ஆட்டோமேட்டட் ஐடென்டிஃபிகேஷன் சிஸ்டம் சமிக்கைகள் நிறுத்தப்பட்டுள்ளன. இறுதியாக கிடைத்த தகவலின்படி இது ஈரானிய கடல் எல்லைக்குள் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது பலாத்காரமாக. மிதக்கும் ஆயுத கிடங்கு ஃப்ளோட்டிங் ஆர்மரி. இந்த கப்பல் ஹைசாங் ஒரு மிதக்கும் ஆயுத கிடங்காக செயல்பட்டு வந்ததாக அதன் உரிமையாளர்கள் மற்றும் கடல்சார் பாதுகாப்பு நிறுவனமான வான்காட் தெரிவித்துள்ளது. பொதுவாக சர்வதேச கடல் பகுதிகளில் கடற்கொள்ளைகளிடம் அச்சுறுத்தல் அதிகம் உள்ள இடங்களுக்கு செல்லும் வணிக கப்பல்களுக்கு பாதுகாப்பு வழங்குவதற்காக தனியார் பாதுகாப்பு படையினர் பணியமர்த்தப்படுவார்கள். பல நாடுகள் தங்கள் நாட்டு துறைமுகங்களுக்குள் ஆயுதங்களை கொண்டு வர அனுமதிப்பதில்லை. எனவே இத்தகைய மிதக்கும் ஆயுத கிடங்கு கப்பல்கள் நடுக்கடலில் நிறுத்தப்பட்டு பாதுகாப்பு வீரர்களுக்கு தேவையான துப்பாக்கிகள் மற்றும் வெடிமருந்துகளை சேமித்து வைப்பதற்காக கைமாற்றுவதற்காக பயன்படுத்தப்படுவதாக சொல்லப்படுகின்றது. இந்த கப்பலை யார் பயன்படுத்தினார்கள்? இந்த கப்பலில் சீனாவை சேர்ந்த சினோகார்ட்ஸ் போன்ற தனியார் பாதுகாப்பு நிறுவனங்களின் ஆயுதங்கள் மற்றும் உபகரணங்கள் இருந்திருக்கிறது. இதை யார் சொல்றாங்க? லாய்ட்ஸ் லிஸ்ட் போன்ற ஊடகங்கள் சொல்றாங்க. சைனாவில இருந்து இந்த கப்பலில் ஆயுதங்கள் இருந்த காரணத்தினாலேயே ஈரான் இதை கைப்பற்றி தனது கடல் எல்லைக்குள் கொண்டு சென்றிருக்கின்றது என்று ஒரு தரப்பினர் கருதுகின்றனர். இருப்பினும் கப்பலில் இருந்த துல்லியமான ஆயுதங்களின் அளவோ அல்லது எண்ணிக்கை குறித்து அதிகாரப்பூர்வமான தகவல்கள் இன்னும் வெளியாகவில்லை. இந்த கப்பல் ஒரு மிதக்கும் ஆயுத கிடங்காக செயல்பட்ட இதில் இருந்த ஆயுதங்கள் சர்வதேச அளவில் கப்பல்களுக்கு பாதுகாப்பு வழங்கும் தனியார் நிறுவனங்களுக்கு சொந்தமானவை. இத்தகைய நிறுவனங்கள் சில சமயம் மேலை நாடுகளுடன் அல்லது இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைப்புகளுடன் மறைமுக தொடர்பில் இருந்திருக்க கூடும் என்ற சந்தேகம் ஈரானுக்கு வந்திருக்கிறது. ஈரானிய ஊடகங்கள் மற்றும் பாதுகாப்பு வட்டாரங்கள் இந்த பகுதியில் நடக்கும் அனைத்து கப்பல் கைப்பற்றல்களையும் அமெரிக்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான ஒரு நடவடிக்கையாகவே சித்தரிக்கின்றன. எனவே கப்பலுக்கு நேரடி தொடர்பு இல்லாவிட்டாலும் இஸ்ரேலுடனான முதலில் ஒரு அழுத்தம் கொடுக்கும் கருவியாக லெவரேஜ் இந்த கப்பல் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்று ஈரான் கருதுகிறது. அந்த கப்பலில் மொத்தம் 14 மாலுமிகள் இருந்தனர். இவர்கள் அனைவரும் இந்திய குடியுரிமை பெற்றவர்கள் என்றும் சர்வதேச கடல்சார் பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் ஊடக செய்திகள் உறுதிப்படுத்தி இருக்கின்றது. கப்பல் ஈரானிய கடல் எல்லைக்குள் கொண்டு செல்லப்பட்ட போது 14 ஊழியர்களும் அதிலேயே இருந்திருக்கின்றார்கள். கப்பல் ஈரானிய படைகளால் கைப்பற்றப்பட்டிருந்தாலும் ஊழியர்கள் அனைவரும் தற்போது பாதுகாப்பாக இருப்பதாக ஈரான் தெரிவித்துள்ளது. கப்பல் ஈரானிய எல்லைக்குள் நுழைந்தவுடன் அதன் இருப்பிடத்தை காட்டும் சமிக்கைகள் ஏஎஸ்ஐ சொன்னமில்லை AIS துண்டிக்கப்பட்டதால் ஊழியர்கள் நேரடியாக தொடர்பில் கொள்ள சிக்கல் ஏற்பட்டிருக்கின்றது.
இதே வாரத்தில் மே 13 நாம ஏற்கனவே செய்தி தந்திருக்கிறோம் இல்லே, MSV ஹாஜி அலி என்ற மற்றொரு இந்திய கப்பல் ஓமான் கடல் அருகே விபத்துக்குள்ளானது. அது சொல்லிக்கிறோம் இல்ல, அந்த கப்பல் வர இந்த கப்பல் வர அப்படி அடிச்சுக்கிட்டு வராங்க, எல்லாம் ஒன்றானது. அதிலிருந்தும் 14 இந்திய பணியாளர்கள் ஓமான் கடலோர கடற்படையினரால் பத்திரமாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த ஹூஷ்வான் கப்பல் ஊழியர்களும் தற்போது ஈரானின் கட்டுப்பாடு இருக்கிறார்கள். இதை வித்தியாசம். பதற்றமான வளைகுடா பகுதியில் அதிகரித்துள்ள பதற்றங்களுக்கு மத்தியில் ஐக்கிய அரபு ராச்சியத்தின் கடல்சார் வர்த்தக செயல்பாடுகள், அதாவது UK மரிடைம் ரேட் ஆபரேஷன் வியாழக்கிழமை அன்று அடையாளம் தெரியாத தாக்குதல் நடத்தியவர்கள் ஐக்கிய அரபு அமீரக கடற்கரைக்கு அப்பால் ஒரு வர்த்தக கப்பலை கைப்பற்றி அதை ஈரானிய கடல் எல்லைக்குள் திருப்பி விட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. ஐக்கிய ராஜ்யத்தின் கடல்சார் வர்த்தக செயற்பாடு UK MTO மரிடைம் ரைட்ஸ் சொன்னமில்ல, வியாழக்கிழமை அன்று அடையாளம் தெரியாத அங்கீகரிக்கப்படாத நபர்கள் ஐக்கிய அரபு அமீரக கடற்கரைக்கு அப்பால் ஒரு வர்த்தக கப்பலை கைப்பற்றி அதை ஈரானிய கடல் எல்லைக்குள் திருப்பி விட்டதாக அறிக்கை வெளியிட்டிருந்தனர். UAE அதாவது ஐக்கிய அரபு அமீரகத்தின் இந்த புஜாராவில் இருந்து வடகிழக்கு சுமார் 38 மைல் கடல் மைல் தொலைவில் இந்த சம்பவம் குறித்து அறிக்கை வெளியாகிருக்கிறது. கப்பல் நங்கூரமிட்டிருந்த போது கைப்பற்றப்பட்டதாகவும் அது தற்போது ஈரானிய கடல் எல்லைக்குள் சென்று கொண்டிருந்ததாகவும் கப்பல் நிறுவனத்தின் பாதுகாப்பு ஒருவர் தெரிவித்திருக்கின்றார். அப்பகுதியில் உள்ள கப்பல்கள் ஏதேனும் சந்தேகத்திற்கிடமான நடவடிக்கைகளை கண்டால் உடனடியாக தெரிவிக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அந்த நிறுவனம் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளது. அந்த அறிக்கை வெளியான உடனேயே கப்பலின் அடையாளம் மற்றும் தாக்குதல் நடத்தியவர்களின் அடையாளங்கள் வெளியிடப்படவில்லை. பிப்ரவரி 20 அன்று அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது ராணுவ தாக்குதல்களை தொடங்கியதிலிருந்து பிராந்திய பதட்டங்கள் கடுமையாக அதிகரித்துள்ளன. இது வளைகுடாவில் உள்ள இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க நட்பு நாடுகளுக்கு எதிராக தெஹ்ரான் பட்ஜெட் கொடுக்க தூண்டியது. இந்த மோதல் உலகளாவிய எண்ணெய் ஏற்றுமதிக்கான ஒரு முக்கிய தடைப்புள்ளியாக ஜலச்சந்தியை மூட வழிவகுத்ததுடன் பிராந்தியம் முழுவதும் வணிக கப்பல் போக்குவரத்தையும் சீர்குலைத்திருக்கின்றது. பாகிஸ்தான் மத்தியஸ்தத்தின் மூலம் ஏப்ரல் 8 அன்று போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வந்த பொழுதிலும் ஈரானும் அமெரிக்காவும் இன்னும் முட்டி மோதிக் கொள்ளுவதால் இந்த இழுபறை நிலைமை தொடர்ந்து வருகின்றது. நேற்று அதே கப்பல் ஒன்று விபத்துக்குள்ளாயிருக்கின்றது. இன்று கப்பல் ஒன்று ஈரானின் கட்டுப்பாட்டுகள் வந்திருக்கின்றது. ஆக ஜலச்சந்தி பகுதி முழுவதும் அது அமீரகம் முழுவதும் இந்த பதட்ட நிலை நிலவி வருகின்றது. இந்த மிதக்கும் ஆயுத கிடங்கு கப்பல் உண்மையிலேயே பாதுகாப்பு வழங்குவதற்காக வந்ததா அல்லது ஈரானிய நேவி படைகளுக்கு எதிராக வந்ததா என்பது குறித்து ஈரானின் IRGCயின் கடற்படையும் உளவு அமைச்சகமும் தொடர்ந்து தங்களது விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றது. முற்றுமுழுதாக 14 மாலுமிகளும் இந்தியன் சிட்டிசன் ஹால்டர்ஸ்கள் பார்க்கலாம். தொடர்ந்து வருகின்ற காணொலிகளும் இது குறித்தான ஆய்வுகளும் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றது. அப்பொழுது இந்த உளவு தகவலாக நாம் அதையும் தங்களுக்கு தரலாம் என்றும் மீண்டும் மேற்கொண்டு காணொலிகளில் சந்திப்பு நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.